ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் இயர் இது. ஸோ அதனால் நிறையா T20 ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதில் ரொம்ப முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்ன அப்படின்னா, T20 கெரியர்லேயே அதிக 50s இந்தியா சைட்லேருந்து அடித்தது யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, விராட் கோலி அவர் தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். டோட்டலாக 37 50 அடிச்சிருக்காரு 115 மேட்சஸ்ல. அண்ட் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவரால் என்ன முடியுமோ புல் ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஒரு கேம் அவுட்டே அவர் போவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியா ஒரு சைடு விராட் கோலி இருந்தால் இன்னொரு சைடு ஹிட்மேன் இருந்துதான் ஆகணும். ரோஹித் சர்மா 148 T20 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதுல 29 ஹாஃப் செஞ்சுரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. அகைன் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கி தடாலாட்டி அடிக்கணும் அப்படின்ட்டு அடிக்கிற ஒரு பிளேயர் தான். அதே நின்று பொறுமையெல்லாம் விளையாடணும் அப்படின்னு யோசிச்சாருன்னா எங்கேயோ போவார் இவர். ஓகே, பட் ஆனால் ஹிட்மேனை பொறுத்த வரைக்கும் அதாங்க, என்னால் டீமுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அதுக்கு அடுத்தபடியாக KL ராகுல் குட்டி கோலி. இப்போ அவருக்கு வந்து T20ல இடமே இல்லை. ஆனால் வந்து 72 T20ல 22 50 அடிச்சிருக்காரு. நம்பர் 3 பொசிஷனில் இவர் தான் இருக்காரு. KL ராகுல் பொறுத்த வரைக்கும் அவரோட பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் அவரோட நெகட்டிவான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் டூப்பரான கிரிக்கெட்டர். அதுதான் அவரோட பாசிட்டிவ், அதுதான் அவரோட நெகட்டிவ். நெகட்டிவ் எந்த விதத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டரை டெஸ்ட் அண்ட் ஓடிஐல மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு யோசிக்க வச்சுட்டாரு அவர் BCCI மேனேஜ்மெண்ட்டை. ஏன்னா இப்போ புதுசாக அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த T20 சைடை யங் பிளேயர்ஸை வச்சு கொண்டு போகலாம், நமக்கு டெஸ்ட் அண்ட் ஓடிஐ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ். கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் மேட்ச்ல அதிக 50 அப்படின்னே சொல்லலாம். 58 T20 தான் விளையாண்டுருக்காரு. 16 50 அடிச்சிருக்காரு. வேர்ல்டோட நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். ஸோ அப்படிதான் இருப்பார் அவரு. அண்ட் எப்படி சொல்றது, பவுலர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு எங்க தாண்டா பவுலிங் போறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஆப்வியஸ்லி இவ்வளோ 50 அடிக்கலனா தான் ஆச்சரியப்படணும். அண்ட் ரொம்ப நல்ல பிளேயருங்க. அடுத்தபடியா ஷிகர் தவான். மொட்டை. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் இவரை. அதுவும் T20 நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயருங்க ஷிகர் தவான். ஆப்வியஸ்லி அவர் இருந்தார் அப்படின்னா கேமை முடிப்பார். அண்ட் ஐசிசியோட ட்ராஃபிஸ் எல்லாத்துலேயுமே நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தர். 11 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68 T20ல அடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஓப்பனர்ல இந்தியன் டீமுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 6வதா ஸ்ரேயஸ் ஐயர் 8 50 வந்து 51 T20ல அடிச்சிருக்காரு. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இன் T20s வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெருசாக சான்சஸ் கொடுக்கப்படலை. ப்ளஸ் நிறைய இன்ஜூரி. அதனால அவரால் பெருசாக T20 பக்கம் அவரால் போகவே முடியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி இதுக்கப்புறம் IPL நல்லா விளையாண்டார் அப்படின்னா அகைன் T20ல சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து யுவராஜ் சிங். அந்த T20 ஆரம்பித்த காலகட்டத்தில் அதை வந்து தன்னோட ஜோல்னா போய் மாதிரி தூக்கி கொண்டுட்டு போன ஒரு கிரிக்கெட்டில் 58 T20 டோட்டலாக இன்டர்நேஷனலில் விளையாண்டுருக்காரு. 8 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. பட் அந்த டைமில் அவர் அடித்தது எல்லாமே வேற லெவல் பவுலர்ஸுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர். அவரும் வந்து 37 T20 தான் டோட்டலாகவே விளையாண்டுருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டேஜஸில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பெருசாக அவர் வந்து ODI பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சான்சஸே கிடைக்கல. 7 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 மேட்சஸில் அவர் அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக இஷான் கிஷன் பாக்கெட் டைனமோ 32 T20ல 6 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. ரொம்ப 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 நல்ல டேலண்ட். யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இடமும் இல்லை அவரை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து T20 50 இப்படிலாம் பேசினா சின்னத்தில் எல்லாமே எப்படி சுரேஷ் ரெய்னா 78 T20ல 5 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. T20 அப்படிங்கிறது ஒரு வேற மாதிரி விஷயம். அதுல 50 அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா 20 ஓவர் தான். ஓகேவா, இதே செஞ்சுரி அடிச்சவங்கலாம் கூட இருக்காங்க. அதுலயும் அதிக செஞ்சுரி அடிச்சது யாரு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இந்தியன் டீம் பிளேயர்ஸை பத்தி வேற ஒரு வீடியோல பேசுறேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி
எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.